அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். இப்பொழுது நாம் சனிப்பெயர்ச்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சினால் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? இதுவரை மீனராசிக்கு 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு வந்த சனி பகவான் 24/1/2020 முதல் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனது சொந்த வீட்டிற்கே சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கு இருந்து கொண்டு இவர் மீனராசியை முதலில் பார்க்கிறார். அப்பொழுது என்ன, இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஒரு உத்வேகம் ஏற்படவும், உழைக்க வேண்டும். இதுவரை சும்மா இருந்தவங்க கூட இனிமேல் ஏதாவது ஒரு வேலை பார்த்து நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உழைப்பிற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏனென்று கேட்டால், அந்த ராசிக்கு அதிபதியாகிய குரு 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார். ஞானகாரகன் கேதுவோடு சம்பந்தப்பட்டு அது சிந்திக்க தோணும். எல்லாரும் இருக்காங்க, நம்மளும் யார் நல்லா மாதிரி கொஞ்சம் உழைச்சி காசு சம்பாதிச்சா நம்ம ஒரு கெத்தாக ஒரு மரியாதை இருக்கலாம்ல, அப்படி ஒரு எண்ணத்தை அந்த சனி பகவானின் பார்வை அவங்களுக்கு தோற்றுவிக்கும். சனி பகவான் மீனராசிக்கு 5ஆம் இடமாகிய கடகத்தை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த கடகராசிக்கு அதிபதியாக சந்திரன் தனது ராசியிலே அமர்ந்து கொண்டு இருப்பது என்பது குழந்தைகள் விஷயத்தில் ஒரு குதூகலமான தன்மையை கட்டாயம் கொடுக்கும். சனி பார்த்தா உடனே கெடுத்துருவான்னு என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அது ஒரு தப்பான அபிப்பிராயம். சனியோட பார்வை பெறும்போது நீதி நேர்மையாக நடந்துக்கிடுங்கிற எண்ணத்தை மாத்திரம் வராதா, கெடுதல் மாத்திரம்தான் வருமா? ஏன் வருகிறது? நீதிவான் தர்மவான் அல்லவா சனி பகவான். எத்தனை மகான்களில் நேரில் சனி பகவான் வணக்கம் கூறி அழைத்து சென்றிருக்கிறார். தன்னோட இதிகாச புராணங்களில் பல கதைகள்லாம் இருக்குது. அந்த சனி பகவான் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தைகளின் ஒரு முயற்சி திறமை மேன்மை பெறும். ஒரு உத்வேகத்தோடு அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் இவை அனைத்தும் எப்பொழுது நடக்கும் என்று கேட்டால், உங்களுடைய செயல்பாடுகள் நீதி நேர்மை தவறாமல் இருக்க வேண்டும். ஒரு நியாயத்திற்காக போராடப்படாக இருக்கணும். நியாயத்திற்காக போராடக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள் யார் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சினால் அவர்கள் நிச்சயமாக ஒரு வெற்றியை தான் அடைவார்கள். இந்த மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் ஆட்சி பலத்தில் இருப்பது, தனிப்பட்ட குருவாக இல்லாமல் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிப்பது என்பது ஒரு சாதகமான சூழ்நிலை. அந்த மீனராசிக்கு 2 மற்றும் 9க்கு அதிபதியாகிய செவ்வாய் ஆட்சி பலத்தில் இருப்பது ஒரு நற்பலன்களை தரும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். அப்பொழுது தந்தையின் உடல் ஒரு சீரான நிலையில் வரும். லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் பிரவேசி தன் சொந்த வீடான லாபஸ்தானத்தில் பிரவேசித்திருப்பதால் உங்கள் உழைப்பினால் ஈட்டக்கூடிய ஒரு ஊதியம், ஒரு பணம், ஒரு பொருளாதாரம் சற்று இதுவரை இருந்த நிலையை விட ஒரு மேலோங்கித்தான் இருக்கும். 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய புதன் பகவான் அங்கு சனி பகவானோட சஞ்சரித்து கொண்ட லாபஸ்தானத்தில் இருப்பதால் இல்லறத்தின் மூலம் நல் வருமானங்களை ஏற்படுத்தி கொண்டு இல்லறம் நல்லறமாக தங்களுக்கு இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறையவே இருக்கின்றன. மீனராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துலா ராசியை சனி பகவான் பார்ப்பதால் வண்டி வாகனங்களில் சற்று எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். இந்த மீனராசிக்காரர்கள் அவசரப்படக்கூடாது. ஒரு வேகம் இருக்கக்கூடாது. நிதானத்தை இந்த மீனராசிக்காரர்கள் சற்று கடைபிடிக்க வேண்டும். ஏன்னால் குருவின் பார்வைக்கும் ஒரு தன்மை இருக்கிறது அல்லவா. குரு உங்கள் வாக்கு ஸ்தானத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார், ரோகஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். ஆக தனித்தனியாக இருந்து கொண்டு இந்த சனியும் குருவும் பார்வைகள் மூலம் பல நற்பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இந்த சனி பகவான் இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலம் நிகழ்த்தி காட்டுவார் என்பதில் சற்றும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். பொதுவாக இந்த சனிப்பெயர்ச்சியை எடுத்துக்கொண்டால் இந்த 12 ராசிகளுக்குமே கிட்டத்தட்ட நற்பலன்களைத்தான் தருகிறார். ஏனென்று கேட்டால் 30 வருடங்களுக்கு பிறகு இந்த சனி பகவான் தன் சொந்த வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது அங்கு காலபுருஷனுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் விருச்சிகத்திய அதிபதியான செவ்வாய் மகரத்திற்கு லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது, காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு அதிபதி சந்திரன் மகர ராசிக்கு 12ஆம் இடத்தில் அயன சேனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது, மீனராசிக்கு 11ஆம் இடத்திற்கு அதிபதியாக சனி பகவான் அந்த லாபஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறுவது, 3 மற்றும் அஷ்டமஸ்தானாதிபதியாக சுக்கிரன் ராசிக்கு 12இல் சுகபோக சுகஸ்தானத்தில் நட்பு பெறுவது, இவை அனைத்துமே ஒரு சாதகமான சூழ்நிலையைத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி
பொதுவாக 12 ராசிகளுக்குமே நற்பலன்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். 24/1/2020 முதல் அனைத்து நேரங்களிலுமே இது மாதிரி அமைந்து விடாது. அதை நாம் யோசிக்க வேண்டும். நாம் சனி பயிற்சியை மட்டும் வைத்துக்கொண்டு பார்ப்போமானால் சனிக்கு 3ஆம் அதிபதியாக குரு 12இல் ஆட்சி பலம், சனி பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம், லாபம் மற்றும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம். இந்த சனிக்கு 6ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நட்பு ஸ்தானம், லக்னத்திலேயே அதாவது தன் சொந்த வீட்டிலே மகரத்திலேயே சூரியன் சந்திரன் புதன் இவர்கள் ஒருங்கிணைப்பு, ஒரு குடும்பத்தில் ஒரு கூட்டமைப்பு. இவை அனைத்து சேர்த்து பார்க்கும் பொழுது இது போன்ற ஒரு சனி பயிற்சி இதற்கு முன் எப்பொழுது வந்தது என்பதை இன்னும் கணக்கிடவில்லை. கிட்டத்தட்ட இப்போது அது சொரூபத்தில் சமயத்தில் நடந்திருக்க வர்த்தகமே இல்லை, சான்ஸே இல்லை. அதனால் இந்த சனி பயிற்சியினால் இது காலபுஸ்தகத்திற்கு 10ஆம் இடமாக வருவதால் நாட்டின் பொருளாதாரம் மேன்மை அடையும். நான் ஏற்கனவே மேசராசி கூறிவிட்டேன். 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தில் வருவதால் தன் சுய உழைப்பின் மூலம் மேசராசிக்காரர்கள் அதீத உன்னத நிலைமை அடைவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு குரு பார்வையும் சேர்ந்து இருக்கிறது. தொழில் ஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி எப்பொழுதுமே பலம் பெற வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதியும் ருணரோக சத்துருஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்தில் நட்பில் இருக்கிறார். சனி பகவானோட சேர்ந்து மேச லக்னத்திற்கு மேச ராசிக்கு யோகாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சூரியன் அவர்களும் அந்த 10ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். ஆகையால் இந்த மேசராசிக்காரர்கள் அதிக ஒரு உன்னதமான நிலைக்கு அடைவார்கள். நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இந்த சனி பகவான் 12 ராசிகளுக்குமே இந்த முறை நற்பலன்களை தான் தருவார். ஒரு சிலருக்கு அதிகமாக கொடுப்பார், ஒரு சிலருக்கு சற்று குறைவாக கொடுப்பார். ஆக நற்பலன்களுக்கு உயர்ந்த ஒரு காலகட்டமாகத்தான் இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருக்குமே அமையும். சனிப்பிரீதி அனைவரும் செய்ய வேண்டும். இங்கு 12 ராசிக்காரர்களும் பொதுவாக செய்ய வேண்டிய விஷயங்கள், சனி பகவான் சனிக்கிழமை என்று எண்ணெய் தேய்த்து குளியுங்கள். இது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் தரும். சனி பிரீதியாகத்தான் இதை நாம் செய்ய வேண்டும். எள் சாதம் சேர்த்து சனிக்கிழமை என்று விநியோகம் செய்து வந்தீர்களேயானால், காகத்திற்கு உணவளிப்பீர்களானால் பித்திரு சாபங்களிலிருந்து ஒரு விடுபடக்கூடிய ஒரு தன்மை இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு தரும். ஏன்னால் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சனி பகவான் வீடு, அங்கு சனி பகவான் ஆட்சி பெற்று பலம் பெற்றதால் தொழில் முன்னேற்றம் என்பது பொதுவாகவே இருக்கும். நாட்டில் தொழில் வளர்ச்சி மேன்மடைவதற்குண்டான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதே போல அவர் உத்திராடம் 2ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய சூரியனின் நட்சத்திரத்தில் ஏறுவதால், சூரியன் பித்திருக்காரகன், அந்த பித்திருக்காரகன் நட்சத்திரத்திலே சனி பகவான் வருவதால் முன்னோர்கள் வகையில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்களில் நீங்கள் அனைவரும் முன்னோர்கள் சாபம் தீர்ப்பதற்காக திலஹோமம் போன்ற ஒரு உன்னதமான ஹோமங்களை செய்து ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று தீர்த்தாட்டங்களில் நீராடுவது, காசிக்கு சென்று கயாவில் சென்று சிரார்த்தங்கள் செய்வது, காசியில் கங்கை நதியில் புனித நீராடுவது, இவைகள் அனைத்துமே இது ஒரு உன்னத நிலையைத்தான் உங்களுக்கு தரும். இவை அனைத்தும் தான் உங்களுக்கு பரிகாரம். இது வேறு பரிகாரங்கள் தேவையில்லை. சற்று தனது செயல்பாடுகளில் நீதியும் நேர்மையும் கடைபிடித்து செல்லுங்கள். இப்போ ஒரு வியாபாரத்தை ரொம்ப நீதி நேர்மையாக போனோன்னா அவன் நஷ்டத்தை தான் அடைஞ்சாகணும், லாபம் சந்திக்க முடியாது. ஒரு 120 ரூபா பொருளை நீங்கள் 125 ரூபா ஒரு 5 ரூபா லாபத்தை வச்சு விற்றீங்கன்னா அவன் 75 ரூபாய்க்கு தான் கேட்பான். ஏன்னா மக்களிடம் அறியாமல் நிறைய இருக்குது. அவங்களோட உண்மையான ரேட்டுன்னு தெரியாது, என்னோட தரமும் தெரியாது. கணக்கார அவ்வளோ சொன்னால் இவ்வளோக்கு நம்ம கேட்கணும். இது ஒன்று தான், இந்த கான்செப்ட் தான் மக்கள் மத்தியில் ஓடிட்டு இருக்கு. அப்போ நீங்கள் அந்த 125 ரூபா பொருளை 175 ரூபா சொன்னீங்கன்னா அவன் 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவான். அவனுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் லாபம் கிடைச்ச சந்தோஷம். ஏன்னா இது ஒரு பொய். இதை சொல்லித்தானே தீரணும். நீங்கள் இந்த பொய்யை சொல்லாமல் நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாத. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்காக தான் இந்த புண்ணிய சேத்திரங்களில் சென்று நீங்கள் ஸ்நானம் செய்யுங்கள் என்று நான் சொன்னது. அங்கஹீனம் உடையவர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்கள். ஏதாவது வகையில் உதவி செய்யுங்கள். முடிந்தால் பொருளால் செய்து கொள்ளுங்கள். உணவுகளை வழங்குங்கள். அவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். இல்லை சரீர ரீதியாக நீங்கள் ஒரு கண் தெரியாதவன் ரோட்டை கிராஸ் பண்ணணும், தவிச்சிட்டு நிற்கிறான். நீங்கள் முன் சென்று அவங்களை கையை பிடித்து கொண்டு அந்த கரையில் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தை கொண்டு சேர்த்து விட்டுருங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பிரீதி தான். இது செய்யறதுக்கு உங்கள் காசு பணம் தேவையில்லையே, நல்ல மனம் இருந்தால் போருமே. இது போன்ற அமைப்புகளை செய்பவர்களுக்கு காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதி ஆட்சி வளமாக வந்தால் அனைவருக்குமே ஒரு பொருளாதார ஒரு மேன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த சனி பெயர்ச்சி. ஆக
சனி பகவானுக்கு வந்து எள்ளு தீபம் போடாதீங்க, நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. எள்ளுங்கிறது ஒரு தானியம். அந்த எள்ளு சாதம் செய்து நீங்கள் காக்கைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். சிவனோட சன்னதியில் நீங்கள் வந்து பிரசாதமாக செய்து அனைவருக்கும் விநியோகம் செய்யலாம். நீங்கள் இதெல்லாம் செய்வீர்களேயானால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அனைத்து ராசியினருக்குமே ஒரு மேன்மையான பலனைத்தான் தரும். இதை பற்றிய விவாதமத்திலும் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி உங்களது விடைபெறும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மா. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சனிபாவங்கள் ஆசிகள் கேட்ட நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.